ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை உணவு, உடை, இருப்பிட வசதி. அந்த மூன்றுமே நம்ம வந்து ஆதரவற்ற மக்களுக்கும் கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கும் நம்ம பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கோம். இங்கே வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ரோட் சைடில் ஆதரவற்ற மக்கள், வீடு இல்லாதவங்க, பெற்றோரால் கைவிடப்பட்ட சின்ன பசங்க, அதுக்கப்புறம் முதியவர்கள் எல்லாருமே பிள்ளைகளாலேயே அவங்க வந்து கைவிடப்பட்டு இங்கே வந்துட்டு நம்ம சர்ச்சு வாசல்லையோ, கோவில் வாசல்லையோ, மசூதி வாசல்லையோ, பீச்சிலையோ, நம்ம மெரினா பீச்சிலையோ அவங்க வந்துட்டு இருக்காங்க. நம்ம மக்கள்கிட்டேருந்து வாங்கி மக்கள் கொடுக்குற ஆதரவுனாலும் சப்போர்ட்னாலும் தான் இந்த சர்வீஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். அன்பின் பாதை ட்ரஸ்ட்லேருந்து கிளமெண்ட் பேசுகிறேன், அன்பின் பாதையுடைய நிறுவனர். கடந்த ஒரு 9 மாதங்களாக அன்பின் பாதை அன்னச்சத்திரம் அப்படின்ற ஒரு அமைப்பு ஆரம்பித்து நம்ம சாலையோர மக்கள், ஆதரவற்ற மக்கள், முதியவர்கள், பள்ளி மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து காலை உணவு, மதிய உணவு வந்து நம்ம இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது எதுக்காக பண்ணுறோன்னா, ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை உணவு, உடை, இருப்பிட வசதி. அந்த மூன்றுமே நம்ம வந்து ஆதரவற்ற மக்களுக்கும் கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கும் நம்ம பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த அன்பின் பாதை அன்னச்சத்திரம் வந்து நம்ம சாந்தோம் சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் நம்ம கடந்த ஒரு 9 மாதமாக செயல்பட்டு வந்துட்டு இருக்குது. கொரோனா டைம்லேருந்து நம்ம சாப்பாடு உணவு சேவை வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அது பார்சலில் நம்ம பப்ளிக்கை தேடி போயிட்டு நம்ம சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு அன்னச்சத்திரமாக ஆரம்பித்து பப்ளிக்கை இங்கே வந்து யாரெல்லாம் பசியாக இருக்கோ அவங்க வந்துட்டு அவங்களே வந்துட்டு அவங்களுக்குன்னு தனித்தனியாக தட்டு, அவங்களுக்கு தனி டம்ளர் நம்ம கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இங்கே வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ரோட் சைடில் ஆதரவற்ற மக்கள், வீடு இல்லாதவங்க, பெற்றோரால் கைவிடப்பட்ட சின்ன பசங்க, அதுக்கப்புறம் முதியவர்கள் எல்லாருமே அவங்க எல்லாருக்குமே ஒரு குறைகள் இருக்குது. அவங்க வந்து அவங்களோட நம்ம உட்காந்து பேசும்போது ஒருத்தருக்குமே ஒரு கதைகள் இருக்குது. அவங்க வந்து வேற ஒரு ஊரை விட்டு இங்கே வந்துட்டு சென்னையில் வந்துட்டு அவங்க தஞ்சம் அடைஞ்சு சொந்த பிள்ளைகளாலேயே அவங்க வந்து கைவிடப்பட்டு இங்கே வந்துட்டு நம்ம சர்ச்சு வாசல்லையோ, கோவில் வாசல்லையோ, மசூதி வாசல்லையோ, பீச்சிலையோ, நம்ம மெரினா பீச்சிலையோ அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம வந்து உணவு சேவை பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் சில பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் கால் வந்து அழுகி போய் முடி வெட்டாமல் குளிக்காமல் இருப்பாங்க. அவங்கள நம்ம சுத்தப்படுத்தி முடி வெட்டி அவங்களுக்கான தேவைகள், மருத்துவ உதவிகள் எல்லாமே பண்ணி நம்ம வந்து இந்த சாப்பாடை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் நிறைய பேர் நம்ம இந்த 9 மாதத்தில் நிறைய பேர் சாப்பிட வருவாங்க எல்லாருமே விசாரிச்சிருக்கோம். ஒருத்தருக்குமே ஒரு சோக கதைகள் இருக்குது. அவங்க பெற்ற பிள்ளைங்களை வந்து அவங்கள அடித்து விரட்டி, சொத்துக்காக மற்ற விஷயங்களுக்காக அடித்து விரட்டிலாம் போன கதைகள்லாம் இருக்குது. ஸோ இந்த அன்னச்சத்திரம் நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து உங்களுடைய உதவிகள் பண்ணால் நாங்கள் இன்னும் நிறைய நாங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆதரவு கொடுத்தா ரொம்ப நன்றியாக இருக்குது. இந்த உணவு சேவை மட்டும் இல்லாத இப்போ வந்து இந்த ஏப்ரல், மே ரொம்ப வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குன்னா நாங்கள் அடிக்கடிக்கு மோர் சாதம், மோர் கொடுப்போம், ரோஸ் மில்க் கொடுக்குறோம். மக்களுக்கு வந்து தர்பீஸ், ஃப்ரூட்ஸ் சில நேரத்தில் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேர் வந்துட்டு செப்பல் கேட்டிருக்காங்க நம்மகிட்ட சாப்பிட வரவங்களே வந்து அவங்க ரோட்டில் தான் இருக்காங்க. நிறைய பேர் செருப்பு இல்லை, எங்களுக்கு செப்பல் வேணும்னு கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு நாங்கள் செப்பல் வந்து இப்போ ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஒரு 200 செப்பல் ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த வீக் சாட்டர்டே, சண்டே செப்பல் வந்துடும். நம்ம செப்பலும் எல்லாருக்கும் கொடுக்குறோம் இதுக்காக. அது மட்டும் இல்லாத இந்த ரோட்டில் இருக்கிற சின்ன சின்ன கடைகள், மீன் கடை, பழக்கடை, ஜூஸ் கடை, பெட்டி கடை, அது போல் கடைகளுக்கு வந்து வெயிலுக்காக வந்து குடைகள், பெரிய வந்து அம்ப்ரல்லா வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 200 பேருக்கு நாங்கள் வந்து அம்ப்ரல்லா கொடுத்துருக்கோம் இந்த வெயில் காரணத்தினால. ஸோ இன்னும் மக்கள் நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து நிறைய ரிக்வஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து அதுக்கான சப்போர்ட்லாம் நாங்கள் மக்கள் மூலியமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க உணவு சேவை அது இதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சொந்த காசில் பண்ணுறோம். இது நம்ம சொந்த காசுலாம் பண்ணல. சொந்த காசில் பண்ணுற அளவுக்கு நமக்கு பெரிய வசதி கிடையாது. நம்ம மக்கள்கிட்டேருந்து வாங்கி மக்கள் கொடுக்குற ஆதரவுனாலும் சப்போர்ட்னாலும் தான் இந்த சர்வீஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுடைய நம்பர் வந்து 9941642120. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட ஆதரவையோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து அதை ஏற்றுப்போம். அது மட்டும் இல்லாத உங்களுடைய திருமண நாள், நினைவு நாள், பிறந்த நாள், வீட்டு விசேஷங்கள் அந்த டைமில் நீங்கள் சாப்பாடு அன்னதானம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களை தொடர்பு கொண்டு டேட் புக் பண்ணிங்கன்னா உங்கள் கையாலே நீங்கள் சாப்பாடு போதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாமே நாங்கள் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்களே உங்கள் கையில் வந்து உங்களோட நல்ல நாட்களை வந்து இங்கே வந்து சிறப்பாக செஞ்சு ஒரு அர்த்தமுள்ள நாளாக நீங்கள் வந்து மாற்றிக்கலாம்.